யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இவனை பார்த்ததே இல்ல. எனக்கும் இவனுக்கும் கல்யாணமும் ஆகல. இவன் சொல்றதெல்லாம் நம்பி நம்ம கூட அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். அவன் சொல்றதை எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? உனக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல. அதுக்காக தாலி கட்டின புருஷனோட போக மாட்டேன்னு சொல்றது நியாயம் இல்லம்மா. ஆமாம்மா பூஜா, நீ உங்க ஆத்துக்காரரோட போறதுதான் நியாயம். புரிஞ்சுக்கம்மா. நான் போகல. இவன் கூட நான் போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத குழந்தை. உன் ஆத்துக்காரர் கூப்பிடுறாரு, நான் அனுப்ப முடியாது சொல்ல முடியுமா? ஐயோ, நான் சொல்றதை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகல ஆகல ஆகல. பூஜா சொல்றது உண்மைதான். போடா சொல்ற உண்மையே. ஏய் சொல்ற உண்மையே. சொல்றேன். ஆமாங்க, பூஜாவோட புருஷனா நடிச்சு பூஜாவை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தான் என் ஃப்ரெண்ட நான் அனுப்புனேன். அவனுக்கும் பூஜாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சண்டாடா பாவி, இப்படி பண்ணிட்டியடா, எங்களை நோக அடிச்சிட்டியடா. முதல்ல அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இல்லைங்க, வேண்டாம். போலீஸ் அதுன்னு போனா கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியிருக்கும். பூஜாக்கு தான் அசிங்கம், அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலா இவன் இந்த காம்பவுண்ட்ல இருக்க கூடாது. அதான் சரி. உடனடியா இப்ப இவனை காலி பண்ணி அனுப்பு. ஏய் போடா, காலி பண்ண போட்டி படி எடுத்து வெளில போடா. போடா போடா. ஹாய், என்ன மேன் ஆட்டோ கழுவிட்டு இருக்க? ஓகே, வாழ்க்கை ஒரு வட்டம், அதான் ஆரஞ்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்ட போல இருக்கு. டேய் வாட்டர். என்ன சார்? மூடி உங்க ஒப்பனா கழட்டுவான். சாரி சார். ஊத்துரா. எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நான் பழச மறக்கிறது இல்ல. இது என் நேட்டிவிட்டி, அதுதான் என் கண்டினியூட்டி. என்னதான் ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கணும். ஏய், உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அழிச்சிருங்க, இல்லாட்டி அழிச்சிருவோம் உங்களை. என்ன பரத், என்ன தெரியல? நான் தான் அசோ. நான் தான் இணை இயக்கம். அடடே, நம்ம சாரு. என்ன சார் ஆளே டோட்டலா மாறிட்டீங்க? பர்சனாலிட்டி எல்லாம் பயங்கரமா லோட் ஆயிடுச்சு. பின்ன காசு வந்தா கழுதைக்கு கூட கலர் வந்துரும். நான் படம் பண்றேன், அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். படம் பண்றீங்களா சார்? ஏன் நான் படம் பண்ண கூடாதா? ஐயோ இல்ல சார், நீங்க படம் பண்றீங்களான்னு ஹாப்பியா தான் கேட்டேன். இல்லையே, நீங்க படம் பண்றீங்களான்னு பதறி போய் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சேச்சா, என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க படம் பண்ணா எனக்கு சந்தோஷம் சார். எப்படி சார், கதையெல்லாம் ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டீங்களா? காசு போட்டவனே கதைய பத்தி கேட்கல, நீ ஏன் கேக்குற? இல்ல சார், நீங்க பெருசா ஜெயிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் கேட்டேன். அது சினிமாவோட தலையெழுத்து. பை த பை, டைரக்டர் படம் டிராப்னு கேள்விப்பட்டேன். இல்ல சார், டிராப்லாம் இல்ல, ஹீரோயினோட ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். ஏன் சார், நீங்க டைரக்டர்னு பாக்கலையா? அவர் படம் நிக்குது, என் படம் ஆரம்பமாகுது. இப்ப போய் நான் அவரை பார்க்கலாமா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் அவர் நம்ம டைரக்டர். என்னையா நம்ம டைரக்டர்? ஊர்ல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்தாரா? நல்ல நாள் சீன் சொன்ன, கதை பாயிண்ட் பேசின, அதனால உன்னை வச்சுக்கிட்டாரு. நீ 4 இடத்துல சம்பந்தம் இல்லாம உளறி இருந்தீனா பொலர்னு போட்டு உன்னை துரத்தி இருப்பாரு. இங்க பாரு, எல்லா பொண்டாட்டிங்களும் தான் புருஷனுக்கு விவரம் பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த டைரக்டர்களும். என் அசிஸ்டன்ட்களுக்கு அவ்வளவா பத்தாதும்பாங்க. புரியல? விவரம் தான். படம் கிடைச்சதுன்னு வச்சுக்க, பறந்துடணும். சரி, அந்த ஆளை பத்தி பேசி நாமையா டைம் வேஸ்ட் பண்ணணும்? என்ன சார் இது, நம்ம டைரக்டர் போய் அந்த ஆளு மரியாதை எல்லாம் பேசுறீங்க. அந்த ஆளுங்காம அவதாரங்கிறதா? டேய், விசிட்டிங் கார்டு ஒண்ணு கூட. இந்தா, என்ன நீ ஆபீஸ்ல வந்து பாரு. நான் வரட்டா? வாங்கடா, ஃபாலோ மீ. நல்லா இருக்கியா உமா? உன்னை பார்க்கணும்னு உங்க ஆத்துக்கு போயிருந்தேன். மண்ணி கூட அங்க இல்ல, அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னா. அதான் உன்னை பார்க்க இங்க வந்தேன். என்ன விஷயம்? என்னம்மா இது, இது 3ஆம் மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற? நான் சொந்த சித்தப்பாமா, சித்தப்பான்னு சொல்லி கூப்பிடலாம்.
என்ன பெத்த அப்பாவே இன்னும் நான் அப்பான்னு கூப்பிடல. உன்னை கண்டிப்பா கூப்பிடணுமா? சரிம்மா, நோக்கு எப்போ தோன்றதோ அப்போ கூப்பிட்டுக்கோ. உன்னால எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆகணும், அதான் வந்தேன். அதானே, காரியம் ஆகணும்னா தானே என்னை தேடி வருவேன். இல்லை உமா, உங்களெல்லாம் நான் ரொம்ப கொடுமை பண்ணிவிட்டேன். உங்க முகத்தை என்னால் பார்க்க முடியல. அந்த வெக்கத்துல தான் நான் இவ்வளவு நாள் வராமல் இருந்தேன். இப்ப எப்படி வந்த? சுத்தி சுத்தி அங்கே வரேன்னு பார்க்காத. அன்னைக்கு அண்ணா கோர்ட்ல என்ன சொன்னார்? குடும்பம் ஒன்று சேர்ந்ததே எனக்கு போருண்டா, நீயே சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கடா மாலிங்கன்னு சொல்லிட்டார். நீ கூட அப்போ இருந்திய. நான் ஆண்டு அனுபவிச்சு பழகிவிட்டேன். இத்தனை வருஷமா ஒரு ஜபர்தஸ்தோட ஒரு மிட்டா மிராஸ் மாதிரி வாழ்ந்துட்டேன். அந்த தோரணையிலே இருந்துட்டேனா, அதான் இப்போ இந்த உசுறு போலன்னா காசை உரைச்சி வாயில ஊத்துவாள உசுறு போனோன்னு, அப்படி ஒரு பணத்தாசை பிடிச்ச ஜென்மம் நான். அண்ணா வேற இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா, அதான் இந்த சொத்து பூராத்தையும் என் பேருக்கே எழுதிக்கணும்னு இருக்கேன். மணி, நீயும் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு வந்து ஒரு சின்ன கையெழுத்து போட்டா போறோம். மணி போட்டுருவா, நேக்கு அதை பத்தி எந்த பயமும் இல்ல. அண்ணா சேத்ராட முடிச்சுட்டு வந்துட்டு கையெழுத்து போட்டோம், அது போறோம். நீயும் வந்துட்டேன்னா கொஞ்சம். சொத்து பூராவும் நீயே எடுத்துக்கோன்னு எங்க அப்பா தானே சொன்னாரு, நான் சொல்லலையே. எங்க ஆத்துக்கு பொண்ணும் நான் தான், பையனும் நான் தான். சொத்து வேணான்னு எங்க அப்பா வேணா சொல்லலாம், ஆனா நான் சொல்ல மாட்டேன். எங்க அப்பா வேணா தியாகி ஆகலாம், ஆனா நான் ஆக மாட்டேன். எங்க பரம்பரை சொத்து இன்னைக்கு வேணும். கொஞ்சம் வழி விடுறியா? பார்த்து வளர்த்த பொண்ணு எங்கிட்டயே என்ன பேச்சு பேசுறாயா? அப்படி என்ன சார் சொன்னா? சொத்தை எழுதி தரேன்னு எங்க அப்பா தானே சொன்னாரு, நானா சொன்னேன்னு கேக்குறா. எங்க அப்பாவுக்கு வேணா சொத்து தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு சொத்து வேணும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் ஒன்னும் தியாகம் பண்ண மாட்டேன், தப்பு கணக்கு போடாதீங்கன்றா. அது மட்டும் இல்ல, எங்க ஆத்துக்கு பொண்ணும் நான் தான், பையனும் நான் தான். ஆக மொத்தம் சொத்துக்கு இருக்கிற ஒரே வாரிசு நான் தான் சொல்லாம சொல்லி காட்டுறாயா அவளை? ஒன்னும் பண்ண முடியாது சார். ஏயா அப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றது சார்? உங்க அண்ணன் மட்டும் கையெழுத்து போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கூட உங்க மண்ணியும் சேர்ந்து கையெழுத்து போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல. வேணா 2 கையெழுத்தையும் சேர்த்து ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டிக்கலாம். என்னையா நக்கல் பண்றியா? பின்ன நீங்க வேற. உங்களுக்கு சொத்து கிடைக்கணும்னு நீங்க கை காட்டினவனெல்லாம் கடிச்சேன், குறைச்சேன். இப்ப அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன கல்லால் அடிச்சு கொல்ல போறாங்க. உங்க கைக்கே சொத்து வராத போது எனக்கு எங்க இருந்து கமிஷன் கிடைக்க போகுது? யோ, எனக்கு சொத்து கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிவிட்டியா? பின்ன என்ன சார், எப்ப அந்த பொண்ணு கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க இருந்து சொத்து வரும்? எல்லாமே சொதப்பிருச்சு சார். இன்னைக்கு இருக்கிற சட்டப்படி சொத்து யார் பேர்ல இருக்கோ அவங்க கையெழுத்து போட்டா மட்டும் பத்தாது, அவங்க வாரிசும் கையெழுத்து போடணும். இல்லன்னா செல்லாது. இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு, 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, அந்த வாரிச கையெழுத்து போட வைக்கணும், இல்ல வாரிசே இல்லாம பண்ணிடணும். இல்லாம பண்ணிடணும்னா உங்க அண்ணன் பொண்ணு உமாவை போட்டு தள்ளிட வேண்டியதுதான். யோ, என்னையா இது கொலையா செய்ய சொல்ற? அட, அதை நாமளா செய்யறோம், அதுக்குன்னு ஆள் இருக்குல்ல, சில்லறைய தட்டி விட்டா. ஓஹோ.
சொத்து வேணும்னா சொந்த பந்தம்னு பார்க்க கூடாது, அப்பதான் நமக்கு சொத்து வரும்னு சொல்றியா? அடுத்தவன் சமாதியானத்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னா அவனை சமாதியாக்கிட்டு நாம நிம்மதியா இருந்துட வேண்டியதுதான். எங்க அண்ணன் பொண்ணுக்கு நான் 10 பண்ணிட்டு தான் பத்திரத்தை பதிவு பண்ணோன்னு அவன் எழுதியிருந்தான்னா நான் மாத்தவா முடியும்?